கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஒளிய நம்ப வேண்டான்னு ஒளி ஆத்மாவே நினைச்சாலும் ஒளிய நம்ப வேண்டாம் அப்படின்னு அந்த ஒளி ஆத்மாவே நினைச்சாலும் ஒளி ஆத்மாவால ஒளிய நம்பாம இருக்க முடியாது. ஒளி ஆத்மாவால ஒளிய நம்பாம இருக்க முடியாது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஒளிய நம்ப வேணாம் அப்படின்னு ஒளி ஆத்மாவே நினைச்சாலும் சத்தியத்தை நம்ப வேண்டாம் அப்படின்னு சத்தியவானே நினைச்சாலும் சத்தியத்தை நம்பாம அவனால இருக்க முடியாது. சத்தியத்தை நம்பாம இருக்க அவனுக்கு மனசு வராது. இப்படி ஒரு டிசைன், இப்படி ஒரு விதி, இப்படி ஒரு சிஸ்டம் டிஃபால்ட்டா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. சத்தியவானே நினைச்சாலும் சத்தியத்தை நம்பாம அவனால இருக்கவே முடியாது. அதனாலதான் எதிரி அவனை ஜெயிக்க முடியல. எதிரியால ஏன் சத்தியவான ஜெயிக்க முடிய மாட்டேங்குது? என்ன சொன்னாலும் எதிரி தோத்து போயிடுறான் அப்படின்னா ஒரு பெரிய பிளஸ் ஒண்ணு இருக்கு. என்ன பிளஸ்? அவனே நினைச்சாலும் நம்ப வேணாம்னு அவனால இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளஸ் அங்க இருக்கு. இதான் சத்தியவானுடைய சிறப்பம்சம். இதான் ஒளி ஆத்துமாக்களின் விசேஷம், சிறப்பம்சம். நம்பாம இருக்க முடியாது. அதனாலதான் எதிரி என்ன செய்யறான்? தோற்கிறதுக்கு காரணமே அதான். அவன் நினைச்சா நம்பாம போக முடியும் அப்படின்னா எதிரி ஜெயிச்சிருவான். அவன் நினைச்சாலே முடியாது. அதனாலதான் எதிரி தோற்கிறான். நம்பர் 1. அதனாலதான் தேவனும் தைரியமா நம்பிக்கையோட சத்தியவான்கிட்ட ஒர்க் பண்ணுறார். ஏன்னா அவன் நினைச்சாலே போக முடியாதுல்ல. அதான் தேவன் இன்டெப்தா ஒர்க் பண்றாரு, நம்பிக்கையா ஒர்க் பண்றாரு. இது நம்மகிட்ட தான் இருக்கும். அதனாலதான் எதிரி சத்தியவான்கிட்ட தோற்கிறான், திரும்ப திரும்ப தோற்கிறான். இப்ப புரியுதுங்களா? ஒளி ஆத்மாவின் தனி சிறப்பு என்னன்னு கேட்டா இது ஒண்ணுதான் பதில். ஒளி ஆத்மா ஒளியை நம்பும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஆனா அதுவே நினைச்சாலும் ஒளியை நம்பாம இருக்க முடியாது. இது விசேஷம். அதுலதான் திரும்ப திரும்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன், ஒளி ஆத்மா நிச்சயம் பரத்துக்கு வந்தே தீரும். வந்தே தீரும். சரி. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 22 வரைக்கும் மாறி மாறி வாசிக்கலாம். வேத வசனத்தை எடுங்க, பைபிள் எடுங்க. கர்த்தருடைய புஸ்தகத்தை எடுத்து வாசிங்க. மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும்
அவர்களோடே அம்மோனியருக்கு அப்புறத்திலுள்ள மனுஷரும் கூட. இப்படி மனுஷரும் கூட அப்படி வாசிக்கணும். யோசபாத் அப்படிங்கிற ராஜா, கர்த்தரை தேடுகிற ராஜா அவரு. யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். யாராரு? மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர். சரி, நெக்ஸ்ட் 2ஆம் வசனம் யார் வாசிக்கிறது? சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் சீரியாவிலிருந்து வருகிறார்கள். ஆசாசோன் தாமார் ஸ்பாட்டது. ஆசாசோன் தாமார் அங்கு இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். சிலர் வந்து யோசபாத்துக்கு மெசேஜ் அனுப்புறாங்க, இந்த விஷயத்தை தகவல் தெரிவிக்கிறாங்க. 3ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து, என்ன வந்துருச்சு? யோசபாத் அப்படிங்கிற ராஜாவுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும் இப்ப சண்டைக்கு நிக்கிறாங்க. இத தகவல் சொல்லிட்டாங்க, கேள்விப்பட்டாச்சு. இப்ப யோசபாத் பயந்துட்டார். நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். பயம் வந்துருச்சு யோசபாத்துக்கு. இப்ப என்ன செய்யறாங்க பாருங்க. கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா எங்கும் ஃபாஸ்டிங் பிரேயரை அறிவித்தான். யூதா. அப்ப இந்த யோசபாத் ராஜா எதை அரசாண்டிருக்கிறான்? யூதாவை அரசாண்ட ஒரு யூத ராஜா. அவரு இஸ்ரவேல் ராஜா இல்ல, ஒரு யூத ராஜா. யூதாவை அரசாண்ட யூத ராஜா. ஒரு ப்ராப்ளம் வந்தவனையும் கர்த்தரை தேடுறதுக்கு என்னத்தை அறிவிச்சிருக்கிறாரு? ஃபாஸ்டிங் பிரேயர், உபவாசத்தை கூறுவித்தான். ஓகே, 4ஆம் வசனம். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். அப்படித்தானே? கூடினார்கள். அப்ப யூத ஜனங்கள் யூதா ராஜாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வந்துட்டாங்க. கர்த்தரிடத்திலே சகாயம் தேட, உதவி பெற கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். வீட்டுல ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணல. எங்க வந்தாங்க? யூதா ராஜா நியமிச்ச ஒரு ஸ்பாட்டுக்கு எல்லாரும் வர்றாங்க, கர்த்தரிடத்தில் சகாயம் அடையும்படிக்கு. 5ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூத ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று எப்படி பேசுறாங்க கவனிங்க. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன். ஒரு ப்ராப்ளம் வந்துட்டா கர்த்தருடைய பேச எடுக்கிறாங்க. எதை சொல்லி அவரை எப்படி அட்ரஸ் பண்றாங்க கவனிங்க. எப்படி அந்த வேர்டு வந்திருக்குன்னு பாருங்க. எல்லாம் கூடி
பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன். வேற யார் தேவன் அப்படின்னு தேவனா இருக்கிற அவர்கிட்டயே தேவன் சொல்லி காமிக்கிறாங்க. நீரல்லவோ தேவன், தேவனே நீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். என்ன சொல்ல வர்றாங்க? தேவரீர் நீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். அப்ப என்ன சொல்றாங்க? நீர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, ஜாதிகளின் ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். இவ்வாரிய மாஸ்டர், நீ ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. முதல்ல என்ன சொன்னாங்க? பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தெய்வம். ரெண்டாவது எப்படி அட்ரஸ் பண்றாங்க? நீர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, கிங் ஆஃப் கிங், ஜாதிகளின் ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். ஆளுகிறவர், படைத்தவர், ஆளுகிறவர். அப்படியே அப்படி வரிசைக்கு வர்றாங்க. உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. சர்வ வல்லவர், உம்முடைய கரத்திலே பராக்கிரமும் வல்லமையும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடைய எதிர்த்து நிற்க கூடாது. அது தப்புன்னு சொல்ல வரல, இங்க வேஸ்ட் அப்படிங்கிறார். வேஸ்ட். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எழுத்து நிற்க கூடாது. நீ அவ்வளவு பெரிய ஆளு. 7ஆம் வசனம், எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? முதல்ல ஆண்டவரை, அவருடைய நெஜத்தை பிரைஸ் பண்றாங்க, இந்த ஒரிஜினாலிட்டியை பிரைஸ் பண்ணிட்டு இப்ப அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர்கிட்டயே சொல்லி காமிக்கிறாங்க. இப்ப ப்ராமிஸ்க்கு வந்துட்டாங்க. முதல்ல பிரைஸ் பண்ணாங்க, இப்ப ப்ராமிஸ்க்கு வந்துட்டாங்க. கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஆலயத்தை கட்டினார்கள். சாலமன் கட்டினார். எங்கள் மேல் பட்டயம், 9ஆம் வசனத்தை வாசிங்க. எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் இத சாலமோன் பிரதிஷ்டை பண்ணும்போது, ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது வானத்துக்கு நேராக கைகளை விரிச்சு இதெல்லாம் சொன்னார் சாலமோன். இந்த ஆலயத்துல இருந்து சொல்லப்படுகிற ஜெபத்துக்கு உங்களுடைய செவிகள் திறந்திருப்பதாக, இங்கே கேட்கப்படுகிற விண்ணப்பத்துக்கு நீ பதில் அளிப்பீராக அப்படின்ட்டு அந்த ஆலயத்தை ஃபோக்கஸ் பண்ணி மையப்படுத்தி சாலமோன் பிரேயரை எடுத்திருப்பாரு. இப்ப அந்த ஆலயத்துக்கு யோசபாத்து ஜனங்களை வரவழைச்சிட்டார். ஃபாஸ்டிங் பிரேயர். இந்த ஆலயத்துல இருந்து ஏறெடுக்கப்படுகிற பிரேயருக்கு பதில் உண்டு. இதுதான் பழைய ஏற்பாடு. ஒரு ஸ்பாட்டுக்கு வரணும். அந்த ஸ்பாட்ல தேவன் குறிச்ச அந்த ஸ்பாட்டுக்கு ஏறெடுக்கப்படுகிற முறையான ஜெபங்கள் கேட்கப்படும். இது பழைய ஏற்பாடு பிரமாணம். அதான் அவங்க வீட்டுல பண்ணாம எங்க கூப்பிட்டுருக்கிறாரு? ஆலயத்துக்கு வாங்க, இங்க நம்ம ஃபாஸ்டிங் பிரேயர் இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்போம் அப்படின்ட்டு பழைய ஏற்பாடுல அப்படி இருக்கு. சரியா? அடுத்து
அதாவது தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்ப சாலமோனுடைய அந்த சம்பவங்களை யோசாபாத் பிலீவ் பண்றாரு, நம்புறாரு. இப்படி சொல்லி இருக்கிறாங்க, நாங்க இப்ப கூடி வந்திருக்கிறோம். இப்போதும் இதோ போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. கரெக்ட். அடுத்து 11. இப்ப பிரேயர்ல இப்பதான் அவர் ப்ராப்ளத்தை முன்வைக்கிறார். என்ன இஷ்யூன்னு சொல்ல வர்றாரு. பிரேயர் ரெக்வஸ்ட் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. இப்பதான் சொல்றாரு, நீங்க எகிப்துல இருந்து எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வரும்போது அம்மோன் புத்திரர் மோவாபியர் இந்த தேசத்துக்கு விட்டு விலகி அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நீங்க சொன்னீங்க. அப்படிதான் எங்கள் பிதாக்கள் அவங்கள தொந்தரவு பண்ணாம விட்டு விலகி அப்படியே கடந்து வந்துட்டாங்க. இவ்வளவு நாங்க நன்மை செஞ்சிருக்கிறாங்க எங்க பிதாக்கள். இந்த அம்மோன் புத்திரருக்கு இந்த மோவா புத்திரருக்கு அவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அடிச்சு காலி பண்ணிட்டு அதையும் கைப்பற்ற நீங்க எனக்கு அனுமதி கொடுக்கல, விட சொல்லிட்டீங்க. இப்படி நன்மை செஞ்ச எங்களுக்கு இப்ப அவங்க தீமை செய்ய வந்து நிக்கிறாங்க சொல்லி காமிக்கிறார். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க இப்ப ஏன் பயந்தாரு யோசபாத்து? வெளன் இல்லை, அதுக்கு முந்தின வசனம். ஏன் பயந்தாரு? ஏராளமான கூட்டத்தினுடைய தொகையை பார்த்து பயந்துட்டாரு. திரளான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை. குழப்பமா இருக்கு, என்ன ஸ்டெப் எடுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்கள துரத்தி விடுறதுக்கு எங்கிட்ட பலன் கிடையாது, ஏன்னா பயங்கரமான குற்றம். இப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, குழப்பமா இருக்கு, கன்ஃபியூஷனா இருக்கு. அப்புறம் ஆகையா எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஒரு காரியம் தெளிவில்லாத போது நம்முடைய கண்கள் தேவனையே நோக்கி கொண்டிருக்கிறது ஒரு அனுபவம். தெளிவா இருந்தாலும் நம்முடைய கண்கள் தேவனையே நோக்கி கொண்டிருக்கிறது இன்னொரு அனுபவம். எங்கள் கண்கள் உம்முடைய பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீங்க என்ன ஸ்டெப் எடுக்க சொல்றீங்களோ அதுக்கு நாங்க உடன்பட ரெடியா இருக்கிறோம். எங்களுக்கு பாதை இருளா இருக்கு, வழி இருளா இருக்கு, ஜங்ஷன்ல நிக்கிறோம், குழப்பமா இருக்கு, என்ன செய்ய தெரியல எங்களுக்கு. நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். வேட கவனிங்க, இத்தனை பிரேயரையும் சொன்னது யாரு? ஜனங்க சொல்லல, யோசபாத் அப்படிங்கிற ராஜ பதவியில் இருக்கிற ராஜா பேசுறாரு. எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அதாவது வழி வழி இல்லை அப்படிங்கிற நேரத்துல ஆண்டரை தேடுறது ஒரு அனுபவம், வழி இருந்து ஆண்டரை தேடுறது இன்னொரு அனுபவம். இங்க வழி இல்லை, சுத்தி லாக் பண்றாங்க, ஏத்து போக முடியல, ரிசல்ட் எப்படின்னு சொல்ல முடியல. நேரா வந்துட்டான், அவர்கிட்ட வந்துட்டான் நேரா யோசபாத் என்றான். அப்புறம் யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண்சாதிகளும் அவர்கள் குமாரரோடு கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். ஏன்னா பிரச்சனை யாருக்கு? யோசபாத்துக்கு மட்டும் இல்ல,
ஒவ்வொரு ஃபேமிலிக்கு உள்ள பிரச்சனை அது. புடிச்சிட்டானா சொத்தெல்லாம் எடுத்துருவாங்க, அடிமையாக்கிடுவாங்க, கொன்றுவாங்க. படிப்பு போச்சு, வேலை போச்சு, தொழில் போச்சு, வீடு போச்சு, ஆஸ்தி போச்சு. அப்ப எல்லாருக்கும் இந்த விஷயம் பாதிப்பு உள்ளது. அதனாலதான் எல்லாரும் ஓடி வந்துட்டான். எல்லாரும் யோசபாத்துக்கு பின்னாடி நிக்கிறாங்க. சரியா? அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த, எவ்வளவு அந்த லிஸ்ட் அவுட் ஆகுது பாருங்க, கிளியரா வருது பாருங்க வாரிசு. யகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரில் ஒருவரான லேவியன் மேல். இந்த ஒரு வேர்டை சொல்றதுக்கு தலைமுறை வருது. இவன் யாரு, அவன் யாரு, அவன் யாரு, அவன் யாரு, இவனை யார் பெத்தா, அவனை யார் பெத்தா, அவனை யார் பெத்தா, அவனை யார் பெத்தா. அது அழகா லிஸ்ட் பண்றான் பாருங்க. அட்டவணை, வம்ச அட்டவணை. இது யார்? அது லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது. இவனோட பிரேயர் ஏறருக்கு பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சபையில இருந்த ஒருத்தன் மேல ஆவியானவர் இறங்கி பிரேயரை பண்ணது யாரு? ஆவி இறங்கினது யாரு மேல? பிரேயரை ஏறெடுத்தது யோசபாத்து. ஆனா ஆவி இறங்கி ஆன்சர் பண்ணது லேவிங்கிற ஒருத்தன் மேல. எப்படி ஆண்டவர் செயல்படுகிறாங்க அப்படி கவனிங்க. நான் பண்ண பிரேயருக்கு எனக்கெல்லாம் சொல்லுவாரு, நீ என்ன சொல்றது? யோசப்பா சொல்லலையே. பதினஞ்சு, சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. வேர்டு வருது பாருங்க, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேற்று வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. மறுபடியும் ரீகன்ஃபார்ம், நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். யுத்தத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? நாளைக்கு புறப்படணும். ஆனா யுத்தம் உங்களுடையதல்ல. முரண்படுதா? வீட்டுல இருக்காதீங்க. யுத்தம் கர்த்தருடையது, ஆனா வீட்டுல இருக்காதீங்க. நீங்க என்ன செய்யணும்? யுத்தத்துக்கு புறப்படணும். யுத்தம் கர்த்தருடையது. இப்ப என்ன ஸ்டெப்புங்கிறத சொல்லிட்டாரு. இப்ப என்ன ஸ்டெப்? அடுத்து, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்கள் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். பதில் கிடைச்சிருச்சு, தெளிவு பிறந்துருச்சு, வெளிச்சம் வந்துருச்சு, வார்த்தை வந்துருச்சு. அப்ப ஆவி இறங்கி பேசுகிற வார்த்தைகளை அக்செப்ட் பண்ற ஒரு மனசு இருந்திருக்கு. அதை நம்புற மனசு. தேவன் தான் பேசல, இல்ல அவன் பேசல, தேவன் தான். அவன் எதை நம்ம உசுப்பேத்து பேசல, தேவன் தான். என்ன ஒரு பிலீவ் அப்படி இருக்கு பாருங்க. நம்புறான், மூங்குப்புற குனிந்து அப்படி வளர்றான், வணங்கி. சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேம் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். பதில் வந்தோடனே அப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கு மக்கள்கிட்ட. விழுந்தார்கள். எப்படி கிரியை செஞ்சிருக்கான்னு கவனிங்க. பிரேயர் ஏறெடுக்கப்படுது, ஆன்சர் கிடைக்கும். இதான் பழைய ஏற்பாடு. ஆன்சர் உடனே வெளியாகுது.
அதனாலதான் அந்த காலத்துல கர்த்தருடைய சமூகத்துல விசாரிக்க மக்கள் தீவிரிச்சாங்க. பதில் கொடுத்துருவாரு. கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியரை எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். உடனே ஸ்பாட்ல ஒரு பிரைஸ், ஒரு துதி ஸ்டார்ட் ஆகுது. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத்து நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள். என்ன அட்வைஸ்? கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஏன் சொல்றாரு? கர்த்தரை நம்புங்க, நம்ம சார்பா இருப்பாரு. அவர் ஒரு மனுஷன் மூலமா சொன்ன செய்திய அந்த தீர்க்க தரிசனத்தை நம்புங்க, அப்பொழுது நிலைப்படுவீர்கள். கர்த்தரை நம்புங்க. அவர் சொன்னதா, அவர் சொல்றதா சொல்லி ஒருத்தன் சொல்றான் இல்லையா, லேபில ஒருத்தன், தீர்க்க தரிசியை நம்புங்க, அப்பொழுது அப்பொழுது பிரேயர் பண்ணுவீங்களா? நிலைப்படுவீர்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆலோசனை பண்றாரு. துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். கர்த்தரை துதிக்க, அவரை புகழ்ந்து பாட சிங்கர் பாடகரை நிறுத்தினான். யாரு? ஒரு யுத்தத்துக்கு உரிய புரோட்டோகாலே வேற மாதிரி இங்க இருக்கு, நடைமுறையே மாறி இருக்கீங்க. ஏன்னா யுத்தம் கர்த்தருடையன்னு சொல்லிட்டாரு, யுத்தத்துக்கு புரட்டு போங்கன்னு சொன்னாரு. இதெல்லாம் அவர் சொல்லல. எதெல்லாம் அவர் சொல்லல? யோசபாத் ராஜா, நாளைக்கு ஜனங்களை புறப்பட்டு போக பண்ணு, போகையில் பாடகரை முன்னிறுத்தி என்னை துதித்து பாட வைப்பாயாக, ஜனங்கள் என்னை துதித்து பாடட்டும் அப்படின்னு அவர் எதுவுமே சொல்லல. இதெல்லாம் யார் செஞ்சா? யோசபாத் செய்றார். அவர்கள் பாடி துதி செய்ய ஸ்டார்ட் பண்ணின போது, தொடங்கின போது, யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்தார்கள். ரைட்? இந்த பேசேஜ் உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த சம்பவம் இப்படி நடந்துச்சு உலகத்துல, யூதா தேசத்துல நடந்த சம்பவம் இப்படி நடந்துச்சு. இப்ப இதுல நம்ம எடுத்துக்கிட்ட வசனம், எடுத்துக்கிட்ட இடம் எதுன்னா, கிறிஸ்தவத்துல எடுத்துக்கிட்ட வேதம் இடம் என்ன எதுன்னா, நீங்க பாடி துதி செஞ்சீங்கன்னா உங்க பிரச்சனைகள்லாம் போயிரும். உங்க எதிரிகள் வெட்டுண்டு சாகணும்னா நீங்க பாடி துதி செய்யுங்க, கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க, எதிரிகள் இல்லாம போயிடுவாங்க. ஏன்னா யோசபாத் காலத்துல அது நடந்திருக்கு பாருங்க அப்படின்னு பேசுவாங்க. இதுதான் நமக்கு தெரிஞ்சது. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்குகையில் என்ன நடந்துச்சு? எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்தார்கள். அப்ப பாடி ஆராதிச்சா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? செத்து போயிடுவாங்க. சரியா? அந்த பேசேஜ் அப்படியா சொல்லுது? 22 மட்டும் பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அது அப்படித்தான் தெரியும். 1ல இருந்து 21 வரையும் பார்க்கணும். முடிப்போம். கர்த்தரை சார்ந்திருந்து, இந்த 2 பாயிண்ட்டுக்கு தான் அந்த சம்பவத்தை பேசணும். 2 பாயிண்ட் சொல்றேன், அது கவனமா கவனிங்க. கர்த்தரை சார்ந்திருந்து அவர்கள் கர்த்தரை ஆராதித்ததினாலே எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்தார்கள். கர்த்தரை சார்ந்திருந்து கர்த்தரை ஆராதித்ததினாலே எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்தார்களே அன்றி
நேரடியா ஆராதனை செஞ்சதுனால எதிரிகள் சாகல. நீ சார்ந்து இருக்கிறது வேற ஒண்ணு. சுயத்தை சார்ந்திருப்ப, உன் பலத்தை சார்ந்திருப்ப, திறமையை சார்ந்திருப்ப, உன் ஞானத்தை, ஐடியாவை, சாதுரியத்தை நீ சார்ந்திருப்ப. சார்ந்துட்டு பாட்டு பாடு பாட்டு பாடு அப்படின்னா எதிரி சாக மாட்டாங்க. இது நேரடியா ஆராதிக்கிறது. ஏன்னா அந்த பேசேஜ்ல அவரையே நோக்கி கண்கள் இருக்கு. கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், சித்தி பெறுவீர்கள் எல்லாம் சொல்றாங்கன்னா அப்ப என்னத்தை காமிக்குது? அதெல்லாமே கர்த்தரை டிபெண்ட் பண்ணி இவங்க யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தத்துல இருக்கிற ஜெயத்துக்கு இவங்க யாரை சார்ந்து இருக்கிறாங்க? கர்த்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அப்போ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நம்ம கர்த்தரை டிபெண்ட் பண்ணி ஒர்ஷிப் பண்றது சக்சஸ் ஆகும். நீங்க நேரடியா ஒர்ஷிப் பண்ணுங்க அப்படின்னா அப்ப டிபெண்ட் பண்றது யாரு? நம்ம எப்படி கத்துக் கொடுக்குறோம்னா, ஆராதிச்சா விளைகிறோம், பாடி துதி செஞ்சா சரியாயிரும் பிரச்சனை. இப்படி நேரடியா அங்க எடுத்தோம். அப்படி இல்லை. கர்த்தரை டிபெண்ட் பண்ணி கர்த்தரை ஒர்ஷிப் பண்ணா எதிரிகள் போயிடுவாங்க. இப்படி சொல்லணும். அப்ப கர்த்தரை டிபெண்ட் பண்ணியும் கர்த்தரை ஒர்ஷிப் பண்ண முடியும், அவரை டிபெண்ட் பண்ணாம இருந்தும் கர்த்தரை ஒர்ஷிப் பண்ண முடியும். அப்படி ஒரு ஆப்ஷன் அங்க இருக்கு. அதனால நம்ம ஒர்ஷிப்பை மட்டும் பேசக்கூடாது, இதை பேசணும். புரியுதுங்களா? இப்ப யோசபாத்தினுடைய இந்த யுத்த வெற்றிக்கு, ஜெயத்துக்கு தேவனை சார்ந்திருந்து ஒர்ஷிப் பண்ணதுதான் ரீசன். அவங்க நேரடியா ஒர்ஷிப் பண்றது ரீசன் கிடையாது. ஏன்னா ஒர்ஷிப் பண்ணுங்கிட்டு தேவனே சொல்லல, யோசபாத் தான் அதை பண்றாரு. சரியா? முடிச்சிருவோம். மேலும் நம்பர் 1, நம்பர் 2, அவரை டிபெண்ட் பண்ணி இருந்ததினாலே, அவரை சார்ந்து இருந்ததினாலே அவர்கள் அவரை ஆராதித்தார்களே அன்றி, நல்லா கவனிங்க, அவர்கள் தேவனை டிபெண்ட் பண்ணி இருந்ததினாலே, சார்ந்து இருந்ததினாலே அவர்கள் தேவனை ஆராதித்தார்களே அன்றி, ஆராதித்தால் வெற்றின்று விழுவார்கள் என்று எண்ணி அவர்கள் ஆராதிக்கவில்லை. அப்ப நீ எதை சொல்லித்தரக்கூடாது? ரெண்டுலுமே எதுதான் கீயா வருது? டிபெண்ட் பண்ணி இருக்கிறதா. டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அவங்க ஆராதிச்சாங்க. ஏன்னா தேவன் ஆராதிக்கன்னு சொல்லவே இல்லை. ஆனா இவங்க ஆராய்ச்சாங்க. ஏன் ஆராய்ச்சாங்க? அவரை டிபெண்ட் பண்ணி இருந்தா ஓசி பண்ணதான் முடியும், வழி இல்லை. ஓசி பண்ணணும், அது வந்துடும். அப்படித்தான் அவங்க ஓசி பண்ணாங்க. மேபி இவங்க ஓசி பண்ணாம இருந்தாலும் கர்த்தர், எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிவார்களா, மடிய மாட்டார்களா? இப்ப பதில் சொல்லுங்க. மடிவார்களா? அப்ப கீ எது? ஓசிப்பா கீ? இவர்கள் கர்த்தரை டிபெண்ட் பண்ணி அவர் சொற்படி கேட்டு யுத்தத்துக்கு புறப்பட்டாங்க இல்லையா, அதான் கீ. கீழ்ப்படிஞ்சு புறப்பட்டு போனனுடைய கீயே கர்த்தரை டிபெண்ட் பண்ணினார்கள், சார்ந்து இருந்தார்கள், அதுதான் கீ. இதுதான் அதனுடைய அவுட்புட்டுக்கெல்லாம், அதனுடைய அத்தனை விளைவுகளுக்கும் காரணம் இந்த இன்புட்டு தான். கிளியரா? அப்ப எப்படி சொல்லி பழக்க கூடாது? ஓசி பண்ணுங்க, எதிரி செத்து போயிடுவான். இப்படி சொல்லி பழக்க கூடாது. கர்த்தரை டிபெண்ட் பண்ணுங்க பிரதர் சொல்லுங்க, ஓசி ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா யோசபாத்துக்கு தேவன் சொல்லாமையே என்ன ஸ்டார்ட் ஆயிருக்கு? ஓசி ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவங்க ஓசி பண்ணாட்டாலும் என்ன நடந்திருக்கும்? ஜெயம் நடந்திருக்கும். இப்படி நம்ம இந்த பேசல. அதனாலதான் ஒர்ஷிப் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிற அளவுக்கு கர்த்தரை சார்ந்திருக்கணுங்கிற அந்த பாயிண்ட் முக்கியத்துவப்படுத்தப்படலை. அது பேச்சு. பாட்டு பாடுறதுல முன்னேறி வந்துட்டாங்க. பாட்டு பாடு பாட்டு பாடு பாட்டு பாடுங்கிறாங்க. கர்த்தரை பாடுறது வேற, கர்த்தரை சார்ந்து இருக்கிறது வேற. கர்த்தரை சார்ந்து இருக்காமையும் கர்த்தரை பாட முடியும். பாட்டு நல்லா இருக்கேன், பாட முடியும்.
கர்த்தரை சார்ந்திருந்தாலும் பாட்டு பாட முடியும் கர்த்தரை. இப்படி ஒரு ட்ராக் இருக்கு, கவனமா நம்ம டீல் பண்ணணும். ஆமென். அப்ப 2 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? கர்த்தரை சார்ந்து இருந்ததினாலே அவர்கள் சார்ந்திருந்து அவர்களை ஆராதித்தார்கள். அதனாலதான் எதிரிகள் தங்களுக்குள்ளே விட்டுண்டு மடிந்தார்கள். சார்ந்து இருக்காமல் சும்மா ஆராதிக்கிறவங்க. சார்ந்து இருக்காம ஆராதிக்க முடியுமா? எஸ் முடியும். இன்னைக்கு நிறைய நடந்துட்டு இருக்கு. நிறைய பாடிட்டு இருக்கிறாங்க. கர்த்தரை சார்ந்து இருக்காம. கர்த்தரை தெய்வமா கும்பிடுறது வேற, கர்த்தரை சார்ந்து இருக்கிறது வேற. ஓகே. 2வது பாயிண்ட், அவரை சார்ந்து இருந்ததினாலே அவர்கள் அவரை ஆராதித்தார்களே அன்றி ஆராதித்தால் விட்டுண்டு விழுவார்கள் என்று எண்ணி அவர்கள் ஆராதிக்கவில்லை. ஆமென்.